பேர் பிரதாப் குமார். என்னுடைய சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். நான் தேனி மாவட்டத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ்களை வச்சுட்டு சென்னைக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்தேன். வந்து இங்கே வந்து முதல்ல வேலை தேடினேன். எல்லா இடங்கள்ல அலைஞ்சு வேலை தேடினேன். வேலை எதுவும் கிடைக்கல. அந்த நேரங்களில் தான் நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். என்னுடைய நண்பர் மூலியமா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் வந்து ஈவினிங் டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி போது பண்ணேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் தோறும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் 2 வாரங்கள் அந்த மாதிரியான நாட்களில் நான் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து தசம பாகத்தை குறித்து நம்ம ஆலயத்தில் விளக்கமாக சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, முதல் 10 பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து நான் வேலை தேடினேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அப்போ அந்த வேலையில மிகவும் குறைவான சம்பளம், வெறும் 4000 ரூபாயில தான் ட்ரைனிங் பீரியடுக்கான சம்பளம் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த 4000 ரூபாய் சம்பளத்துல தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தசம பாகத்தை குறித்து பேசினப்போ நான் தசம பாகத்தை முதல்ல அந்த 4000 ரூபாயில 10% எடுத்து கொடுத்தேன். அப்போ அது அந்த மாதிரியான சூழ்நிலையில திரும்ப நான் வந்து நம்ம இன்னும் அடுத்த மாசமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆண்டவர் புதுதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சொந்தமா போய் பண்ணுனா இன்னும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இன்னும் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் ரீதியாக ஒரு யோசனையை கொடுத்தாரு. அதற்கு பிறகுதான் நான் வந்து அந்த நிறுவனத்துல இருந்து முறைப்படி வெளியே வந்துட்டு நான் அந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கல. அடுத்த மாசம் மொத்த சம்பளத்தையுமே நான் வந்து தசம பாகமா கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணேன். மொத்த சம்பளத்தையுமே தசமபாகமா கொடுக்கணும் தீர்மானம் பண்ணி அந்த 4000 ரூபாய் மொத்த சம்பளத்தையுமே கொண்டு வந்து தசம பாகமா வச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு. அந்த முதல் பிஸ்னஸ் மூலியமா எனக்கு முதல்ல ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கம்பெனி எல்லாம் ஹோட்டல். அந்த ஹோட்டல் மூலியமா 3 ஸ்டார் ஹோட்டல் மூலியமா எனக்கு வந்து ஒரு 88,000 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வந்து முதல்ல அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான அப்போ கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸுக்கு போறதுக்கோ ஈவன் நான் வேலைக்கு போறதுக்கோ எல்லாமே நான் பஸ்ல தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட வந்து பஸ்ஸுக்கு போறதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு, பஸ் பாஸ். அப்போ 1000 ரூபாய்க்கு அந்த பஸ் பாஸ் எடுத்துதான் நான் எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டு இருந்தேன். அப்போ மேற்படியான சூழ்நிலையில அந்த முதல் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பைக் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய பிசினஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ன்றத நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒரு யோசனைகளை எனக்கு தோணுச்சு. அப்போ முதல்ல வந்து தசம பாகம் கொடுத்துட்டு தான் இந்த வேலைகளை செய்யணும்னு சொன்னேன். 88,000 ரூபாயில 10% தசம பாகம் எவ்வளவோ அதை கொண்டு வந்து ஆலயத்துல முறைப்படி கொடுத்துட்டு தான் மிச்ச காசை வச்சு அந்த பைக்கு வாங்கினேன். என்னுடைய பிசினஸுக்கும் அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆனவுடனே அதே கம்பெனில இருந்து ஒரு ப்ராஜெக்டும் கிடைச்சது. இன்னும் மற்ற கம்பெனிகளுக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அதன் மூலியமா நிறைய பணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு மிகவும் எளிமையா தான் தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டமா தெரியல. நான் தசம பாகம் கொடுக்க 10% ஆண்டவருக்குன்னு சொல்லி முதல் பங்கை தான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் செலவு பண்ணிட்டு 2வது கொடுக்கல. அந்த முதல் பங்கை எடுத்து கொடுக்காம ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்திலையுமே என்னுடைய பிசினஸ்ல ரொம்ப மிக உதவியா என்னை வந்து ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதங்கள் மூலியமா தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான பணங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வேண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. அந்த பணங்கள் வந்து நான் தசமபாகம் கொடுத்தது மூலியமா என் பிசினஸ் ஆண்டவர் பெருக்கினாரு. அதன் மூலியமா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் நான் அந்த கேஸு கோர்ட்லாம் பார்த்து என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பாகத்தை என்னால பெற முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டாரை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க முதல் பாகத்தை அவங்க அடையணும். அதுல வந்து பில்டிங் போர்ஷன் கட்டடங்கள்லாம் இருந்ததுனால அந்த கட்டடம் பில்டிங் போர்ஷன்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி என் சொந்த ஜனத்தாரை என் வீட்டாரே வந்து எனக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதுல இருந்து நான் தசம பாகம் இதுல எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிறத பார்த்து என்னுடைய முதல் பாகத்தை, என்னுடைய கட்டணன்றதை நான் முதல் ஆள் அப்படிங்கிறதுனால என்னோட முதல் பாகமான என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தனியா கோர்ட்டு உத்தரவு பிரகாரமாகவே எனக்கு பிரிச்சு கொடுத்தாரு. அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான எல்லா செலவினங்களையுமே ஆண்டவருக்கு நான் தசம பாகத்துல உண்மையா இருந்ததுனால நான் எல்லா விதத்திலும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கிறேன். இவ்வளவு உண்மைத்தன்மையா இருந்தனோ அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு முதல் பாகத்தவே என்னுடைய ப்ராப்பர்ட்டியில கொடுத்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய பண தேவைகள் எல்லா விதத்திலுமே முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிருக்கேன். அது ஏன்னா என்னுடைய தசம பாகத்துல மிகவும் உண்மைத்தன்மையா இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை என்னால அடைய முடிஞ்சது. நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஒருத்தர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் ஏற்படுத்த வாழ்க்கை மாற்றக்கூடிய சாட்சி. கண்டிப்பாய் இந்த சாட்சி ஏற்பட்டதனுடைய நோக்கம் அடிப்படை தேவனுடைய வார்த்தை. அன்பர்களே, தேவனுடைய வார்த்தை என்று மாறுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நான் சற்று முன்பு குடும்பத்திற்கான திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனையின் கூட்டத்திலே ஒன்றிணைந்திருந்தோம். அநேக மக்கள்
ஒரு ஆசீர்வாதமான, அடித்தளமான, ஒரு அஸ்திபாரமான, அதாவது உறுதியான ஒரு குடும்ப உறவை எப்படி நடத்தி செல்வது என்கிற ரகசியத்தை கற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் தேவன் ஆலோசனை கொடுக்கிறார் அவர் வார்த்தையிலே. இதோ நீங்கள் சற்று முன்பு கேட்ட இந்த பொருளாதார வெற்றியினுடைய சாட்சியும் கூட அவர் வார்த்தையினுடைய அடித்தளம். நண்பர்களை, கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளுக்கான காரணம் எதுவா இருந்தால் அதற்கான தீர்வு தேவனுடைய வார்த்தையிலே நிச்சயமாய் உண்டு. எனவேதான் நான் உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். விசேஷமாய் நாளை, வெள்ளிக்கிழமை நாளை, நீங்கள் பொறாமையின் வேலைக்கு பாதிக்கப்பட்ட ஒருவராய் உங்களை பார்த்தால், ஏனென்று தெரியவில்லை, நன்றாக சென்று கொண்டிருந்த வியாபாரம் சரிவாய் செல்கிறது, கீழ் நோக்கி செல்கிறது. உங்களுடைய உறவும் கூட, திருமண உறவும் கூட விரிசல் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குடும்பத்துல ஒற்றுமை சீர்குலைவதை பார்க்கலாம். உங்களால யூகிக்க முடிகிறது அல்லது கவனிக்க முடிகிறது. ஒரு பொறாமையின், ஒரு எரிச்சலின் வேலை காரணமா இருக்கலாம். பொறாமை என்பது செய்வதற்கு சமானம் என்று வசனம் சொல்கிறது. எனவேதான் நாளை வெள்ளிக்கிழமை பொறாமையின் கிரியைக்கு தாக்கப்பட்டவர்களை விடுவிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் மாபெரும் விடுதலையின் ஜெபத்திலே உன்னிலை போகிறோம். இந்த அழைப்பை நான் நம்முடைய தலைமை சபையினுடைய வாசல் இருந்து உங்களுக்காய் கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலை கடந்து செல்கிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் உங்களுக்கான தீர்வு நிச்சயமாய் உண்டு. இதிலே சொல்லப்பட்ட அறிகுறிகள், அடையாளங்கள் எதுவாயினும், இந்த பிரச்சனைகள் எதுவாயினும் உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. உங்கள் சூழ்நிலை மாறுபடியாய் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் இதோ இந்த அழைப்பை தொடர்ந்து இணைந்திருங்க. எங்களோட இந்த நிகழ்ச்சியில இந்த அழைப்பு விசேஷமாய் உங்கள் ஒவ்வொருவருக்காய். வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் நீங்கள் கடத்தி செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றின் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் தர தீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த அழைப்பின் பிரகாரமா நீங்கள் பார்த்த இந்த அடையாளங்கள் உங்கள் கவலைகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தால் விசுவாசங்கள், தீர்வு நிச்சயமாய் உங்கள் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சி இறுதியில நாம் விசுவாசத்தின் ஜபத்தை செய்ய போகிறோம். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அடையாளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நபர் மன அழுத்தத்திலிருந்து, தற்கொலையிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார், அந்த எண்ணத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கப்பட்டார், இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே ஒன்றிணைந்திருக்கலாம். என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கல. எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது, நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன். வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன், அதை குடிச்சிட்டேன். நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும்.
ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திருச்சேன். ஏன்னா நான் சுயநிலவு இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரல. எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதிச்சு நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது. அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன். ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோபமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இதுவரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தொடர் சங்கிலி ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானது எடுத்தேன். அந்த தருணத்திலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ன்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்கு, எனக்குள்ள அன்பானது இருக்கு. மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு. தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்கு. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமா வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடனில் இருந்தேன். என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நான் சொன்னதை போல கண் திருஷ்டியால் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருவராய் உங்களை பார்த்தால், ஒரு எரிச்சல், அதாவது உங்க முன்னேற்றத்துல எரிச்சல் படுகிற ஒருத்தர், உங்க வளர்ச்சியில எரிச்சல் படுகிற ஒரு சூழ்நிலை உங்களை தாக்குவதாய் நீங்கள் பார்த்தால், நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் உங்களை வரவேற்கிறேன். விசேஷமா இரவு 7 மணி கூட்டத்திலே இதோ இந்த அதி அற்புதமான சாட்சி ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படும் போது, அதாவது தேவனுடைய வல்லமை ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது உள்ளும் புறம்பும் அவர் வாழ்க்கை மாற்றமடைகிறது. நண்பர்களே, இதுதான் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டு வரும் ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் 100% மாற்ற விரும்புகிறார். இதோ அதற்கான மிக சிறந்த உதாரணம் நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி. நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு இந்த விசேஷமான அழைப்பை கொடுக்கிறார். உங்கள் கவலைகள் நிச்சயமாய் நிறுத்தப்பட முடியும். கண்டிப்பா அதே சமயத்திலே மறக்க வேண்டாம், நான் சொன்னதை போல மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அங்க இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுகிறது. அதனுடைய சிறப்பு தொகுப்பையும் நாம் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். இந்த வார நாட்களிலே தொடர்ந்து சனிக்கிழமை வரை எங்களோடு ஒன்றிணைந்திருங்கள். இந்த அதி அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். இந்த பார்க்ல இருக்க இந்த பெஞ்ச்ல தான் நான் வாழ்ந்தேன். என்னுடைய 2 சின்ன குழந்தைகளுக்கும் நான் ஏர் கோட் ஆனது கொடுப்பேன், அவங்க பனியில உறைஞ்சு போயிடாதபடிக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான பகுதிக்கு செல்லப்பட்ட எப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்திருக்கும் பொழுது அங்க ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் அறுவடை செய்யற அந்த இடத்துக்கு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்து அது ரொம்பவே கடினமான வாழ்க்கையா இருந்தது. நான் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருந்து டவுனை நான் போய் சேரணும்னா காலம் இப்படியே கடந்து போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல நான் ஒரு நபரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவர் எனக்கான சரியான நபரா இல்லை. ஆனாலும் நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்த உள்ளுறவு கொண்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகிச்சு. எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் ரொம்ப மூர்க்கமான ஒரு நபரா மாறினார். என்னை தவறா நடத்தினார். என்னை அடிக்க கூட ஆரம்பிச்சார். அநேக தடவை என்னை அடிச்சிருக்கார்.
என்னுடைய வீட்லயே என்னை கட்டி போட்டுதான் வச்சிருப்பார். என்னுடைய குழந்தைகள் 2 பேரும் எங்களை ரூம்ல வச்சு சாத்திட்டு போயிடுவார். இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்குள்ளாக எதிர்ப்பு வந்தது. அப்பதான் நான் முடிவு செய்தேன். நானும் என்னுடைய 2 பசங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். கையில எதுவுமே எடுத்துட்டு வராம. எங்க போறது, வாழ்றதுக்கு இடமே இல்லாம வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ நானும் என் குழந்தைங்களும் ஒரு ட்ரக்ல ஏறினோம். அங்க ஏறி லாஸ்ட்ல பிரேசில்ல இறங்கணும். அங்க இறங்கின பிற்பாடு எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு துணியில் இருக்க பேக்கை தவிர. அங்க நான் சுத்தி பார்க்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனவே நான் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு போனேன். இந்த பெஞ்ச்ல தான் நான் தரித்திரமா 2 வருஷமா வாழ்ந்தேன். குப்பையில எதை போடுவாங்களோ அதை மிச்சமதி எடுத்து சாப்பிட்டுட்டு, அந்த பார்க்குக்கு பின்னாடி வர ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். அந்த இடத்துல குளிச்சு துணியை துவைச்சு, இந்த இடத்துலதான் என்னுடைய குழந்தைகளை நான் குளிப்பாட்டுவேன் கூட. எங்களுக்கான கழிவறையாக இதுதான் பயன்படுத்தணும். இங்க இருக்க இந்த பெஞ்ச் தான் என்னுடைய மெத்தையா இருந்தது. இதுலதான் நான் தூங்குவேன். நான் மேல படுத்துட்டு இருப்பேன். என்னுடைய 2 குழந்தைகளும் பெஞ்சுக்கு அடியில படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாராவது அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற பயத்துல நான் அப்படி படுக்க வச்சிருப்பேன். நாங்க முழு இரவுமே அங்க தங்குவோம். அது ரொம்பவே பனிக்காலமா இருந்தது. அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. என்னுடைய பசங்களுக்கு நான் கொஞ்சம் மதுபானம் அது கொடுப்பேன். அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடாகும்படியாக அவங்க உறைஞ்சு போயிடாதபடிக்கு ஒரு பீம் பேக்ல போட்டு நியூஸ் பேப்பர் அவங்கள சுத்தி இப்படிதான் படுக்க வச்சு, அதுக்கு பிற்பாடு இறுக்கமா அவங்களை பிடிச்சு படுத்துப்ப அவங்க குளிரா உணராதபடிக்கு அவங்கள அப்படியே ஒரு பண்டில் போல நான் பேக் பண்ணி அவங்களோட படுப்பேன். எப்பவுமே என் பசங்களை பார்த்து நான் அழுதுட்டே இருப்பேன். நான் ஏன் அப்படி அழுதேன்னா, என்னுடைய கனவுகள் மிக பெருசா இருந்தது. அது எல்லாமே துளைக்கப்பட்டதா இருந்தது. என்னுடைய வலி இப்ப அதிகமாயிடுச்சு. நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். என்னுடைய பசங்களை கொலை செய்த பிற்பாடு நானும் தற்கொலை செஞ்சுக்கணும். முதலாவது அவங்களுக்கு மதுபானம் ஊத்தி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களை கொலை செஞ்சுட்டு நானும் செத்துடணும். என்னுடைய மிகப்பெரிய வலி எதா இருந்ததுன்னா, என்னுடைய மகன் தவறுதலா ஒரு நபரால கொலை செய்யப்பட்டான். ஒரு தாயா தன்னுடைய மகன் காரணமே இல்லாம சாகிறத பாக்குறத விட வேற எந்த வலியுமே மிக பெருசா இருக்காது. அந்த விஷயம் தான் என்னை உட்புறத்துல இருந்து வெளியே வரைக்கும் எதிர்ப்பை ஏற்படுத்துது. ஏன்னா எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்துமே அவங்கள சேர்த்து என் கூட தான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 6 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம். வீடு இல்லாம எங்க தங்குறதுன்னு தெரியாம கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டு ஒரு பெஞ்ச்ல படுத்துட்டு, இந்த வலி எனக்குள்ளாக இருந்து வெளியே போகவே இல்லை. அந்த நேரத்துல அந்த பார்க்ல ஊழியம் செய்யற ஒரு நபர் வருவார். அவர் எப்பவுமே பசங்களுக்கு வரும்போது சாண்ட்விச் வாங்கிட்டு வருவார். அங்க பார்க்ல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார். அவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவார். அவர் பேசும்போது நான் பயப்படுவேன். ஏன்னா அவர் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரோன்னு. பார்க்கினுடைய வாசல்ல நியூஸ் பேப்பரை அவர் வச்சுட்டு போவார். அவர் வேதாகமத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார். சில நேரத்துல அவர் வரும்பொழுது வேதாகமத்தை திறந்து சில வசனங்கள் எனக்காக படிப்பார். நான் அப்ப சொல்லுவேன், அவர்கிட்ட படிக்காதீங்க. ஏன்னா கடவுள்ல ஒருத்தர் உண்மையாகவே கிடையாது. நான் ஒரு இடத்துல கேள்வி கேட்பேன், அவர் உண்மையாகவே இருந்தாருன்னா நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? இருப்பினும் ஒரு நாளானது வந்தது. ரொம்பவே பனிமூட்டம் ஆயிடுச்சு. பக்கத்துல யார் இருக்காங்க, இடையில யாரு வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ஆயிடுச்சு. அந்த நபர் அன்னைக்கு அங்க வந்திருந்தார். அவர் எங்களை ஆலயத்துக்கு அழைத்திருந்தார். நாங்களும் போயிருந்தோம். நாங்க ஆலயத்துக்குள்ளாக போகும்போது பாஸ்டர் அங்க சொல்லியிருந்தார், நீங்க யார் கடினமான சூழலை கடந்து போறீங்களோ, புறக்கணிக்கப்பட்டது போல பதட்டமா நீங்க யார உணர்றீங்களோ, நானும் இந்த சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டிருந்து. அவர் பேசும்போது நான் நினைச்சேன், இவர் என்ன பத்தி பேசுறா? எப்படி என் வாழ்க்கை பத்தி அவர் தெளிவா பேசுறார்? அவரை எனக்கு யாருன்னே தெரியாது. இப்படியாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னே அவருக்கு முதல்ல தெரியாது. இருப்பினும் எப்ப அவர் வாயத்தில் சொன்னாலும், இந்த நாள் துவங்கி உங்க வாழ்க்கையை உங்களால மாத்த முடியும். இது உங்களை மட்டும்தான் சார்ந்து இருக்கு. அந்த இடத்துலயே நான் தான் முதல் ஆளா இருந்தேன். என்னுடைய சேர்ல இருந்து எழுந்து பீடத்துக்கு முன்னாடி போனேன். கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் ஆலயத்தை விட்டு வெளியே போனேன். பார்க்குக்கு மறுபடியும் போனேன். தொடர்ந்து நான் வீடு இல்லாம தான் இருந்தேன். ஆனா ஆலயத்துல இருந்து வெளியே வரும்போது வித்தியாசமான யோசனையோட வெளியே வந்தேன். அந்த பார்க்ல நான் 2 வருஷமா இருந்தேன். அந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே பார்த்திருந்தோம். எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. ஆனா ஆலயத்துல வந்த பிற்பாடு நான் பார்த்தேன் அங்க இருந்து நிறைய பழங்கள். அதை எடுத்து விற்கும்படியாக நான் முயற்சி செய்தேன். பிற்பாடு இந்த பழம் வித்து வந்த எல்லா பணத்தையுமே நான் என்னுடைய இடுப்புல கட்டி வச்சுப்பேன். ஏன்னா யாருமே அதை என்கிட்ட எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. அந்த இடத்துல நான் எதை பத்தியுமே கவனம் கொடுக்கல. என் மேல எவ்வளவு துர்நாற்றம் வீசுது. எனக்கு அழகான துணி இல்லை. என்னுடைய யோசனைகள் எவ்வளவு இருக்கு, எப்படியா இருக்கு, எதை பத்தியும் நான் கவனிக்கவே இல்லை. பிற்பாடு தேவன் எனக்குள்ளாக நுழைந்தார். நான் எப்போ பீடத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்தனோ அப்பவே எனக்குள்ளாக புதிதாக ஒரு விஷயம் துவங்குச்சு. நான் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து நான் செய்ய துவங்கின எல்லா விஷயத்திலையுமே தேவன் என்னை கனப்படுத்த ஆரம்பிச்சான்.
அந்த நேரத்துக்கு பிற்பாடு பார்க் கிட்ட ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தார், யாராவது இங்க வேலை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு வேலை செய்ய தெரியும், நான் அப்ப செய்வேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, வேலை செய்ய தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கார்ல ஏறுங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. அப்ப அவர் முடிக்கிறது கூட நான் வந்து பொறுமையா இல்ல. அவருடைய கார் கதவை கூட அவர் திறக்கல. நான் அதுக்குள்ளே என்னுடைய கவரை உள்ள வச்சுட்டேன். அவர் சொன்னார், இது உங்களால செய்ய முடியாது, இது உயர்ந்த இடத்துல நின்று செய்ய வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. நான் சொன்ன பிரச்சனை இல்லை, என்னால செய்ய முடியும். அப்ப அவர் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அந்த நேரத்துக்கு பிடிப்ப அந்த நபர் வந்து சொல்லியிருந்தார், நீங்க இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கடைசியில 2 வீடு வரும், அதுல 2 ரூம் இருக்கும். நீங்க யாருமே தெருவுல தூங்க வேண்டாம், நீங்க இங்கேயே படுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் தேவன் முதலாவது வேலை செய்ய ஆரம்பிச்சார். வேற எந்த விளக்கமுமே இதுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நபருக்கு என்ன முன்னாடி யாருன்னே தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், புதன்கிழமை கூட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது சிறிய இரவு ஜெபம் போல அந்த இடத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அது மிகவும் அழகான ஒரு நாளா இருந்தது. முழுமையா வித்தியாசமான ஒரு உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் என்னை அணைத்துக் கொள்ளும் பொழுது வார்த்தையால விளக்கி சொல்ல முடியாததா அது இருந்தது. அவர் எனக்குள்ளாக இருந்த அந்த யோசனைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து வெளியே போட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய வழிகாட்டுதலை பார்க்க ஆரம்பிச்சேன். புதிய வாழ்க்கையே எனக்கு துவங்க ஆரம்பிச்சது. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு 2 வருஷம் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். நான் தொடர்ந்து தோட்டத்துல வேலை செய்யும் பொழுது, மேல் நிலத்தை கட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய முதலாளி சொல்லியிருந்தார், நீங்க என் மனைவியோட ஆபீஸ்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் நான் என் முதலாளியோடும் அவருடைய மனைவியோடும் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் உள்ள வந்திருந்தார். அவர் சில டாக்குமெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தார் எடுத்து கொடுக்கும்படியாக. அப்ப அந்த நபர் என்னை பார்த்து சொன்னார், உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பிற்பாடு நான் கீழே குனிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த நபர் தான் பார்க்ல வந்து எங்களுக்காக ஊழியம் செய்து என்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களுக்கான வார்த்தையை கொடுத்த நபர். அந்த நபர் தான் இன்னைக்கு என்னுடைய கணவரா இருக்கார். அடுத்து அந்த சமயமே தேவன் எங்க இருவரையுமே செழிப்பாக மாற்ற ஆரம்பிச்சார். அதுக்கு பிற்பாடு நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு மார்க்கெட் ஆனது ஓபன் பண்ணோம். என்னுடைய மார்க்கெட் தொடர்ந்து வளர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் அதிகமா பேசுறதுனால எல்லாருக்குமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாங்க தொடர்ந்து விசுவாசத்துல செயல்படும் பொழுது பிற்பாடு தேவன் பீடத்து மேல இருந்து எங்களுக்கான ஒரு ஆலோசனை கொடுத்தார். தலைமுடிகளை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆனதை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கான எல்லா விஷயமே நான் தயார்படுத்தி இருந்தேன். அங்க வர பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன். ஆலயத்தினுடைய ஊழியத்தின் குழுல நான் இன்னைக்கு ஒரு பகுதியா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நான் ஜெயிலுக்குள்ளாக இருப்பேன். அங்க இருக்க இளம் பெண் எல்லாருக்குமே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவங்களா தான். ஏன்னா ஒரு நாள் இந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அதே போல நான் எப்படி பெற்றுக்கொண்டேனோ அதே போல நான் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்க இடத்துக்கு நான் போவேன். அங்க எப்பவுமே இந்த குழந்தைய பார்ப்பேன். அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுப்பாங்க. இந்த எல்லா நினைவுகளுமே என்னுடைய மகனை பத்தி என்னை யோசிக்க வச்சது. அங்க ஒரு பையனை நான் பார்த்தேன். என்னுடைய மகனை பார்க்கறது போல இருந்தது. எனவே அங்க இருக்க பையனை நான் லீகலாகவே எனக்கு சொந்தமா மாத்திக்கிட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கண்டிப்பா இந்த பையன் வேண்டாம். ஏன்னா இவன் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. உங்களால சமாளிக்க முடியாது. நான் சொன்னேன், அந்த 5 பேரையுமே நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு பிற்பாடு அவங்க 5 பேரையுமே நான் கூப்பிட்டேன். என்னுடைய கார்ல உட்கார வச்சு நாங்க ஆலயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்தோம். அந்த பசங்களுக்கு இனிமேல் நான் தான் உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முதலாவது நான் இயேசுவை தான் அவங்களுடைய கண்ணில் காமிச்சேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க என்னுடைய 5 சகோதரன் சகோதரியுமே கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க இன்னைக்கு ஒற்றுமையா வாழ்றோம். உண்மையா சொல்றோம்னா எனக்கு இன்னும் அதிகமான சகோதரன் சகோதரி இந்த இடத்துல இருக்காங்க. இங்க இருக்க குழந்தைகள் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசா இருக்கு. இவங்க அனைவருமே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது என் வாழ்க்கையில முக்கியமான பகுதியா இருக்கு. ஏன்னா தேவன் எதையுமே என் வாழ்க்கையில பாதியா செய்யல, எல்லாத்தையுமே முழுமையா தான் செய்தார். தேவன் எனக்கு அருமையான குடும்பத்தை கொடுத்தார், ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்தார். இது எல்லாத்தையுமே நான் ஜெயித்து வந்த பரிசுத்த ஆவியினால மட்டுமே, தேவனுடைய வழிகாட்டுதனால எல்லாவற்றையுமே நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையினால மட்டுமே நான் என் தேவனால செய்ய முடிந்தது போல இந்த உலகத்துல இருந்த எந்த மனுஷனாலுமே சரி என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு தேவன் என்னை எங்க கொண்டு வந்திருக்கார். பாருங்க, இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
ஆண்டவராகிய இயேசுவனுடைய பலிபீடத்துல நான் இருக்கேன். எந்த இடத்துல என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ அங்கதான். ஏன்னா பரிசுத்தாவியானவர் எனக்கு கவனம் கொடுத்தார். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கு மட்டுமே. அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது போலவே உங்களுடைய வாழ்க்கை. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். இப்பொழுதே தேவனுடைய பலம் உங்களுக்குள் இருக்கிறது. நண்பர்களே, இன்று கேட்ட சாட்சிகளை மறக்க வேண்டாம், சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறக்க வேண்டாம். ஆண்டவர் தாமே அதே இடத்திலே உங்களுக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாரார். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?